இதான் என் பொண்ணு கண்ணம்மா. வாமா. இது என் மாப்பிள்ள. அப்படியா? வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சென்னையிலேயே பெரிய கார்டியாலஜிஸ்ட், பெரிய டாக்டர். இதய ஆபரேஷன்லாம் நல்லபடியா நிறைய பண்ணிருக்காரு. மாப்பிள்ளையோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கங்க. பெரிய டாக்டர்ல மாமா. பாரதி மாமா, அப்பாவுக்கு உங்களை பத்தி சொல்றதுல ரொம்ப பெருமை. என் பொண்ணுக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்னு இந்த ஊர் மக்களுக்கு சொல்றதுக்காக தான் உங்களை இந்த கொடைக்கே கூப்பிட்டுருக்காரு. கோயில் நிர்வாகத்தை எல்லாம் இவர் தான் பாத்துக்கிறாரு. பாரதி மாமா, பாரதி மாமா, இங்க வாங்களேன். அட வாங்க மாமா. போலாம். வந்துடும். போங்க மாப்பிள்ள. கண்ணம்மா கண்ணம்மா நீ நில்லு. மாப்பிள்ள மட்டும் போயிட்டு வரட்டும். மாமா, நீங்க எப்ப வந்தாலும் இவரை பாத்துக்கங்க. எதுக்கு என்ன கூப்பிட்டா? பாரதி மாமா, எனக்கு இந்த பூ வாங்கி கொடுங்க. வாங்கிக்கோ. என்ன அழகான ஜோடி பொருத்தம். 16 பெற்று பெருவாழ்வு வாழணும். எவ்வளவுமா வேணும்? ஒரு 5 முழம் கொடுங்கக்கா. ₹100 கொடுமா. காசு கொடுங்க மாமா. சரிம்மா. இந்தாங்க, பூ வச்சு விடுங்க. வச்சு விடுங்க. அந்த புள்ள ஆசையா கேக்குதுல, வச்சு விடுங்க. புருஷன் பொண்டாட்டி பூ வைக்கிறதுல ஒண்ணும் தப்பே இல்ல, வச்சு விடியா. எனக்கு பூவும் பொட்டும் கொடுத்ததுக்கு நன்றி மாமா. வச்சு விடுங்க மாமா. அம்மா, புருஷன் பொண்டாட்டிக்கு பூ வச்சு வர்றதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொன்னீங்களா? இப்போ வச்சு வர்றேன். கண்ணம்மா, கண்ணம்மா இதே மாதிரி வந்துமா. அப்பா பாரதி மாமா சரி சரி கூப்பிடுறாரு. போயிட்டு வா. என்ன பாரதி மாமா? திரும்ப பூ வச்சு வர்றேன். அதான் தலையில இருக்கே. அட இதையும் வச்சுக்க. இப்போது அம்மனுக்கு அபிஷேகம் நடைபெறுவதால் ஆங்காங்கே கூடியிருக்கும் பக்த கோடிகள் அனைவரும் சன்னதிக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாங்கணுமா போலாம். தங்கமுத்து மாரியம்மா, இங்க என்ன நடக்குதுன்னே புரியலையே. இவன் அவளை பொண்டாட்டிங்கிறான், அப்ப இவ யாரு? ஐயோ.
கண்ணம்மா கொஞ்சம் தள்ள, சாமி எனக்கு தெரியல. சரி நீ இந்த பக்கமா. ரொம்ப தேங்க்ஸ் பாரதி மாமா, உங்க தயவுல சிறப்பான அம்மன் தரிசனம் கிடைச்சது. அகிலனும் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. அது மத்தவங்களுக்காக சொன்னது பாரதி மாமா, எனக்கு இப்படி இருக்கிறதா பிடிச்சிருக்கு. உனக்கு ஏதாவது வாங்க வேண்டியது இருக்கா? ஒண்ணும் வேணாம். மாமா கிட்ட கன் கேட்டா ஷூட்டிங். வாங்கி தருவேன். சின்ன வயசுல நான் ஒரு குண்டு கூட வேஸ்ட் பண்ணாம சுடுவேன் தெரியுமா? அப்படியா? ஆமா மாமா. ஆமா மாப்ள, அப்படி ஒரு நாள் பலூனை சுட்டுக்கிட்டு இருந்த புள்ள காணாம போயிடுச்சு மாப்ள. ஆமா மாமா, அன்னைக்கு சித்தி கூட போயிருந்தேன். பலூன் சுட்டுட்டு திரும்பி பார்த்தா சித்தியை காணோம். விட்டு போயிட்டாங்களா? நல்லா கேட்டீங்க மாப்ள. பச்சை பிள்ளைய விட்டுட்டு போறதுக்கு நான் என்ன கல்லஞ்சக்காரியா? அஞ்சலி ஐஸ்கிரீம் கேட்டா வாங்கி கொடுத்தேன். திரும்பி வந்து பாக்குறப்போ இவளை காணோம். அன்னைக்கு நான் தேடினதும் பரிதவிச்சதும் பெரிய கதை. ஓகே ஓகே, இப்ப பழைய கதைலாம் எதுக்கு? இப்ப திரும்ப சொல்லலாமா? ஆ, ஆ? ஆ. 15 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் கண்ணம்மா. இப்பெல்லாம் அப்படி சுட முடியுமா என்ன? மிஸ் ஆகாது? அப்படிலாம் இல்ல அஞ்சலி, கரெக்டா சுடுவேன். மிஸ் ஆகும். பிராக்டிஸ் இல்லல. இப்ப ஆர்குமெண்ட்லாம் எதுக்கு? ஷூட் பண்ணலாம்ல. கமான் கண்ணம்மா. ஏய் வாங்க 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 வாங்க. ஏய் கமான் கண்ணம்மா. கண்ணம்மா, கமான் கண்ணம்மா. சம கண்ணம்மா. 1 ஏ
என் மனசு அந்த கண்ணம்மா ஜெயிக்க கூடாதுன்னு சொல்லுது. ஆனா அவ எல்லாத்துலயுமே ஜெயிச்சுட்டே வரா. எட்டு குண்டு ஆயிடுச்சு, இன்னும் 2 குண்டு தான். கம் ஆன், யூ கேன் டு இட். இன்னும் 2 குண்டு தான் இருக்கு. சம சம சம. கண்ணம்மா, லாஸ்ட் குண்டு. கான்சென்ட்ரேட் பண்ணு, டிஸ்ட்ராக்ட் ஆகாத. கடைசி நேரத்துல தான் தடுமாறும். கான்ஃபிடன்ஸை விடாத கண்ணம்மா, இது லாஸ்ட் குண்டு. கம் ஆன். நான் தான் சொன்னல மாமா, தடுமாறும்னு. இப்போ நான் சுடட்டுமா? எங்க சுடு பாப்போம். போடுப்பா, போட்டு கொடுப்பா சீக்கிரம். அஞ்சலி, போட்டின்னு வந்துட்டா ஜெயிச்சிடணும், விட்டுறாத. நல்லா ஷூட் பண்ண தெரியுமா? விட மாட்டேன் மாமா. ஜெயிக்கணும்னு நினைச்சா ஜெயிச்சிடணும் மாமா. அதுக்கு தேவை கட்ஸ், மன உறுதி. நான் எடுத்த எந்த காரியத்திலையும் எப்பவுமே தோக்க மாட்டேன். என்ன விலை கொடுத்தாவது கண்டிப்பா ஜெயிப்பேன். ஐஸ்கிரீம் சாப்பிடுறியா? என்ன இப்போ உங்களுக்கு என்ன பண்ணும்? ஐஸ்கிரீம் சாப்பிடு, அப்புறமா சொல்றேன். பலூன் உடைக்கிற மாதிரி உன்னையும் உடைக்க ஒரு எளிமையான வழி இருக்கு மாமா.
பாத்து மாப்ள பாத்து. நல்லா லூசா விடு. கண்ணம்மா சும்மா இரு. பட்டத்தை பாரு. விடுறி. பட்டம் விடுறது ஒரு விளையாட்டு. அதை விளையாட்டா மட்டும்தான் பார்க்கணும் அஞ்சலி. கண்ணம்மா பாத்துமா. அஞ்சலி, கண்ணம்மாவும் அக்கா, அவளோட பட்டத்தை மட்டும் விட்டுரு. வேணா என் கூட போட்டி போடு. பறக்கிற வரைக்கும் தான் மாமா உறவு முறையெல்லாம். வானத்துல பறந்ததுக்கு அப்புறம் வானத்துல நாம மட்டும் தான் பறக்கணும். அங்க அக்கா மாமாங்கிற பந்த பாசம்லாம் இல்ல. யாரு குறுக்க வந்தாலும் சரி, வெட்டி எறியறது தான் என் வேலை. பாரதி மாமா, இப்ப வசமா என்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க. மச்சா மச்சா மன்னாரு மச்சினு கிட்ட மாட்டினாரு. ஏய், மாலை போட்டு வந்தாரு, மஞ்சள் தேய்ச்சி குளிச்சாரு, சேலை கட்டி தெருவெல்லாம் சிரிப்பா சிரிக்க அலைஞ்சாரு. பாரதி மாமா, உங்க பட்டம் ஏன் பட்டம் கிட்டே வந்துட்டு இருக்கு. பயப்படாத கண்ணம்மா. அஞ்சலி கிட்ட இருந்து உன் பட்டத்தை காப்பாத்துறதுக்காக தான் நான் உன் பக்கத்திலே வரேன். இது ஒரு விதமான பாதுகாப்பு கவசம் மாதிரி. பாவம் பாரதி மாமா என்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு. அம்மா, இந்த கண்ணம்மா கையை துணி துவைச்சு வேலை செஞ்சு தண்ணிக்குள்ளே இருந்து மென்மையா இருக்கிற கையை நூலை இழுத்து இழுத்து விடுறத பாத்தியா? நிச்சயமா நூல் அவ கையை அறுத்துரும் பாரு. ஏய் கண்ணம்மா, என்னாச்சு? என்னாச்சுமா? நூல் கையை அறுத்துருச்சு. ஏய், நீ சொன்ன மாதிரி ஒண்ணு இல்ல. அறுத்த கையோட பட்டம் விட்டா அது மறுபடியும் கைய கிழிச்சிட்டே இருக்கும். பரவாயில்ல, நான் கவனமா இருந்துக்கிறேன். அக்கா இப்படி கொடு, உனக்காக நான் பட்டம் விடுறேன். அம்மா அது இப்படி கொடு. கண்ணம்மா இப்படி வந்துரு கண்ணம்மா. சரிப்பா. கண்ணம்மா கையில இருந்து எப்படி பட்டத்தை வாங்கன்னு பாத்தீங்களா மாமா? இதே மாதிரி நம்ம குறுக்க யார் வந்தாலும் அவங்கள கட் பண்ணி விட்டு உன் பக்கத்துல நான் வந்துடுவேன். இப்ப புரிஞ்சுக்கோ, உனக்கு எனக்கும் மத்தியில இருக்கிறவங்கள காலம் இல்ல, ஒரு காத்தாடி நூலே பிரிச்சிரும். ஏன்னா நம்ம காதல் அவ்வளோ ஸ்ட்ராங். அங்க பாரு பாரதி மாமா, அந்த வானத்துல நம்ம பட்டம் மட்டும்தான் பறந்துட்டு இருக்கு. இது நம்ம வானம். போட்டியா? டீல் மாமா. நல்லா விடுங்க. சூப்பர் மாமா, சூப்பர். எங்க ரெண்டு பேருக்கு இடையில யாரு வந்தாலும் தோ அப்படி பறந்து போகுது பாத்தியா, அந்த மாதிரி அறுத்து விடுவோன்றத நீ புரிஞ்சுக்கணும். ஓகே? அஞ்சலி, இப்படி அநியாயத்துக்கு பட்டத்தை அறுக்க விட்டுட்டியேடி. நாம இப்படி தோக்கலாமா?
கண்ணம்மா எப்படி சூப்பர் மாமா